என் இனிய உறவுகளே, நாம் இன்று 14/5/25 இருக்கின்றோம். இன்று புனித மத்தேயு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் இறையாட்சி பற்றிய நற்செய்தியை திருத்துதர் மத்தேயு எழுதிய அந்த நற்செய்தி என்கிற அந்த நற்செய்தி புத்தகத்தை கிரேக்க மத்தேயு நற்செய்தி மொழிபெயர்ப்பு நூலாக தோன்றவில்லை. இயேசுவை பற்றிய ஒரு தூதர் தாமே நேரில் கண்ட கேட்ட நிகழ்ச்சிகளை நூலாக இதை எழுதியிருக்க முடியும் என்று அவரது வழிமரபில் வந்த சீடரோ குழுவினரோ இதை தொகுத்து எழுதியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதனால் எருசலேம் கோவிலுக்கு அழிவுக்கு பின்னர் இதை எழுதியிருக்கலாம் இந்த நற்செய்தியை அப்படின்ட்டுன்னு சில யூதர் தொழுகை கூடங்களை விட்டுவிட்டு திருச்சபை கூடி வர அவர் அந்த காலத்தில் இந்த நற்செய்தியை உபயோகித்து மக்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நல்லுறவு ஆகிய இன்றியமையாத என்றும் கற்பிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவர் இதை படித்து உணர்ந்திருக்கலான்னு கிரேக்க மொழி பேசும் யூதர்களும் அந்த அந்தியோகியா போன்ற நகரங்களில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கிற அனைவருக்கும் இந்த நற்செய்தி பற்றி அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நமக்கு ஒரு சிறு செய்தி. அதேபோல் நாம் இன்று தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினமும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்பி இந்த சங்கீத தொடர்ச்சியை நான் தினம் அறிவிக்கின்றேன். சங்கீதம் 83 4 5 6. இன்று மே மாதத்தின் 14ஆம் நாள். அன்னைக்காக நாம் இன்று சொல்ல வேண்டியது: அடிக்கடி பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். செய்ய வேண்டிய நற்செயல்: அன்னை மரியாவை குறித்து 53 மணி ஜெபமாலை ஸ்பெஷலாக இன்னைக்கு அன்னைக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைய தூய நற்செய்தி. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 1:15-17-20-25. தூய நற்செய்தி வாசகம் யோவான் 15:9-17. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். யோவான் 15:9. தந்தை கடவுள் எப்படி மகன் இயேசுவை அன்பு செய்கிறார்? கேள்வி கேட்போம். 3 வகையில் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். 1. தந்தையின் ஒரே மகன் கிறிஸ்து. எனவே இது இயல்பான ஒன்று. லூகாஸ் 3:22 சொல்வது போல, என் அன்பார்ந்த மைந்தர் நீரே, இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். தந்தை தன் மகனிடம் கொண்ட அன்புறவு. 2. தந்தை மகன் கிறிஸ்துவை ஒரு நல்ல மகனாக, நிகழ்ச்சிக்குரிய பிள்ளையாக, தந்தைக்கேற்ற மைந்தனாக செயல்படுத்துவதால் இந்த அன்புறவு நிறைவாகிறது. 3. தந்தையின் விருப்பம் ஏற்று மனு உடல் எடுத்து கல்வாரியில் மரித்த நேரம் வரை எல்லாம் நிறைவேறிற்று என்று வாழ்ந்த மகனை உயிர்ப்பிக்க செய்து விண்ணகத்தில் மாட்சியுடன் வீற்றிருக்கும் பெரிய அளவுக்கு அன்பு செய்கிறார். இந்த வகையில்தான் மகன் கிறிஸ்துவும் நம்மை அன்பு செய்கிறார். இன்று அன்னை மரியாவுக்காக நாம் செய்ய வேண்டியது: அன்னை மரியாவும் யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அன்னை மரியாவும் யோசேப்பும் பயணத்தின் போது அனுசரித்த நற்பண்புகள். அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமில் அடைந்த அவமதிப்புகள். அன்னை மரியா யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இறைவனின் வழி வேறு, மனிதனின் வழிகள் வேறு. இதை இறைவாக்கினர் எசையாவின் வாயிலாக ஆண்டவர் கூறியிருக்கின்றார். எசையா 55:8. கடவுளின் செயல்பாடுகளுக்கும் உலகில் உள்ள பெரியவர்கள் செய்வனவற்றிற்கும் இடையே வேற்றுமைகள் நிச்சயம் உண்டு. அகஸ்துஸ் சீசர் தனது பொறுமையை பறைசாற்ற தன் அரசுக்குட்பட்ட மக்களின் தொகையை கணக்கிட விரும்பினார். இந்த கட்டளை இறைவன் தாம் இறைவாக்கினர் மீகா வழியாக உலக மீட்பரின் பிறப்பு குறித்து முன்னுரைத்தது போன்று யூதா நாட்டில் உள்ள பெத்லேகம் பிறந்திட வழிகோலியது. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாவும் அவர் கணவர் யோசேப்பும் இது இறைவனின் திருவுளம் என்று ஏற்று இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்று தளராத நம்பிக்கையுடன் அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர். அவர்கள் மேற்கொண்ட பயணம் தூரம் அதிகமானது. பாதுகாப்பற்ற ஆபத்துகள் நிறைந்த பயணம். பயணத்தின் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள் இடர்களுக்கு அஞ்சாது உடனடியாக தங்களின் பெத்லேகம் பயணத்திற்கு தயாரானார்கள். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்பித்து வழிகாட்டும் பெரியோர்களின் வாக்குகளை இறை திருவுளமாக ஏற்று அன்னை மரியாவும் யோசேப்பும் அரசனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமானால் நாமும் நமது வாழ்வும் இனிமையானதாக அமையும். அன்னை மரியா ஒரு
பெரிய கிரிகோரி திருத்தந்தையாக இருந்தபோது, திருச்சபை ஆண்டு கொண்டிருந்த போது ரோம் நகரில் எங்கேயுமே கொடிய கொள்ளை நோய் ஒன்று பரவி வந்ததாம். மக்களுக்கு தும்பல் வந்ததுமே செத்துருவாங்க, கொட்டாவி விட்டாலே செத்துருவாங்க. இந்த மாதிரி அகால மரணம் அடைந்து கொண்டிருந்த போது நிறைய பேருக்கு இந்த நற்கருணை ஒப்புரவச்சாதர் எதுவுமே இல்லாத செத்து கொண்டிருந்த நேரத்தில் இவர் என்ன செய்தார்னா, மிகவும் பயந்து கலங்கியவர்களாக அன்னையிடம் ரோமிலிருந்த மஜ்கோரி என்னும் அன்னைமரியின் பேராலயத்தில் வைக்கப்பட்டிருந்த நற்செய்தியாளர் புனித லூக்காவின் வரைபடத்தை, அன்னை மரியாவின் படத்தை இருவராக உறுதியாக விசுவாசத்துடன் ஜெபித்து சென்று பவனியாக வீதிகளில் எடுத்து சென்று அந்த குருக்கள் கையில் ஏந்தி சென்று மக்களுக்கு அதை காட்டி அந்த படத்துடன் உடனடியாக கொள்ளை நோய் மாயமாக பரவியது. அந்த ஆலயத்தில் ஆட்ரியன் கோபுரத்தின் போது ஒரு வானதூதர் தோன்றி அவர் தன் கையில் பற்றியிருந்த இரத்தம் தோய்ந்த வாளை உறைவில் வைப்பதை அப்பகுதி மக்கள் அனைவரும் கண்டனர். அப்பொழுது ரெஜினா சீலி விண்ணகத்து அரசியே என்ற ஜெபத்தை பாடலாக பாடினர். எல்லாம் இதை கண்ட ரோம் நகரை அச்சுறுத்திய கொள்ளை நோய் நீங்கிற்று. திருத்தந்தை வானதூதர்களும் ஜெபித்ததை ஏற்றுக்கொண்டு அந்த கடைசியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற சொற்றொடரை இணைந்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் எனவும் அவர் கட்டளையிட்டார். நாம் அன்னைக்காக நாமும் தினம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நாம் கேட்பது, நாம் நினைப்பது அனைத்துமே அன்னை மரியின் மூலமாக இறைவனிடம் நாம் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.